நம் மூதாதையர்கள் நோய் நொடி அல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ்ந்தார்கள். அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் எடுத்துக்கொண்ட மூலிகைகள் தான். மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து அவற்றை முறையாக பயன்படுத்தினால் நலமுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்று பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பெரும்பாலும் நம்ம அனைவருக்குமே தெரிந்த தாவரம் தான். மலை வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேம்பு வகையைச் சேர்ந்த வேம்பை போலவே நன்றாக உயர்ந்து வளரக்கூடிய நீண்ட நாள் வளரக்கூடிய மலை வேம்பு அப்படிங்கிற ஒரு தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலை வேம்புடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி, மிகச்சிறந்த ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்குவதில் இந்த மலைவேம்பு ஒரு முக்கியமான மருந்து அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. பொதுவாக கிராமங்களில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, குழந்தை இல்லாத பெண்களுக்கு, அதாவது மாதவிலக்கு சரியாக ஏற்படுகிறது, மருத்துவ ரீதியாக எந்த குறைபாடும் இல்லாத பெண்களுக்கு இந்த மலைவேம்பு இலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு 3 இலைகளை அல்லது 10 இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து மாதவிலக்கு ஏற்படுகின்ற 3வது நாட்களிலிருந்து அடுத்த முறை மாதவிலக்கு ஏற்படுகின்ற நாட்கள் வரை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாதம் தொடர்ந்து கொடுத்து அதன் பிறகு பார்த்தோமேயானால் கரு தங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பெண்களுக்கு குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கு சமீப காலத்தில் மிக அதிகமாக ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். கருமுட்டையுடைய வளர்ச்சி இல்லாமல் இருப்பது, திறனுள்ள கருமுட்டையுடைய வளர்ச்சி இல்லாமல் இருப்பது, கரு குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் மாதவிலக்கு சரியாமல் வராமல் இருப்பது, கருப்பையில் கட்டிகள் அல்லது கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகள், அல்லது அவர்கள் உடல் அதிக சூடு இருப்பதனால் உயிரணுக்கள் அதிக நேரம் உயிரோடு இல்லாமல் இருப்பது அப்படிங்கிற மாதிரி நிறைய வகையான பிரச்சனைகளால் இன்றைக்கு குழந்தையின்மை இருப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த மலைவேம்புடைய இலையில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கம். 10 இலைகளை நன்றாக அரைத்து மாதவிலக்கு முடிந்த 3வது நாளிலிருந்து அடுத்த மாதம் மாதவிலக்கு ஏற்படுவது வரை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாதத்திற்கு காலை வெறும் வயிற்றில் இதை சாப்பிட வேண்டும். இதை சாப்பிட்டு அடுத்த 45 நிமிடத்திற்கு எதுவுமே சாப்பிடாமல் இருக்க வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 3 மாத காலம் செய்து பார்த்தாலே இயற்கையான முறையிலேயே கரு தங்குவதற்கு அது உதவுவதை நாம் பார்க்கலாம். 2வது, பால்வினை நோய்களுக்கு இந்த மலைவேம்பு ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. பொதுவாக இன்றைக்கு பால்வினை நோய்கள் அப்படிங்கிறது நடுவில் ஒரு 20 வருடத்திற்கு முன்புலாம் மிக குறைவாக இருந்தது. இன்றைக்கு பால்வினை நோய்கள் மிக அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். பால்வினை நோய் தனக்கு இருக்குது அப்படின்னு தெரியாத ஆண் பெண்ணே இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றுக்கு கழிக்கும்போது எரிச்சலுடன் ஒன்றுக்கு போகும்போது, ஒன்றுக்கு போவதற்கு முன்போ பின்போ வெண்மை நிறமான சீழ் போன்ற அல்லது வெண்மை நிறமான தயிர் போன்ற திரவம் வெளிவருவது, மாதத்திற்கு ஒரு முறையேனும் காய்ச்சல் ஏற்படுவது, அடிக்கடி சளி இருமல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளால் பாதிக்கப்படுவது, நன்றாக உணவு சாப்பிட்டாலும் உறங்கினாலும் காலையில் எழுந்திருக்கும் போது தூக்கம் பத்தாதது போல ஒரு பலவீனம் அல்லது சோர்வு உடலில் இருப்பது, திடீரென்று உடல் எடை குறைய ஆரம்பிப்பது, இதெல்லாமே ஆண்களுக்கு ஏற்பட்டாலும் சரி பெண்களுக்கு ஏற்பட்டாலும் சரி ஏதோ ஒரு வகையான பால்வினை நோயினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். பெண்கள் அப்படின்னும் போது அவர்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு, பிறப்புறுப்பில் கடுமையான அரிப்பு இதெல்லாம் ஏற்படுவது பெரும்பாலும் பெண்களுக்கு பால்வினை நோய் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிகள். இதை குறைப்பதற்கு என்ன பண்ணலான்னா, அந்த மலைவேம்புடைய மரப்பட்டையை எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போதே
இந்த பால்வினை நோய் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மிக வேகமாக குறைவதை நாம் பார்க்க முடியும். நரி கட்டுவது அடிக்கடி குறைவதை பார்க்கலாம். தொடை இடுக்குகளில் ஏற்படுகின்ற வலி குறைவதை பார்க்கலாம். அடிக்கடி சிறுநீர் கழிக்க முடியாமல் எரிச்சலுடன் கழிக்கின்ற தொந்தரவுகள் குறைவதை பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும்போது எது உள்ளே ஒரு கண்ணாடி துண்டு இருந்து வெளியில் வந்தால் எவ்வளவு வலி இருக்குமோ அவ்வளவு கடுமையான வலி இருக்கும், அவை குறைவதை பார்க்கலாம். மலைவேம்பு மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை பெரும்பாலும் பால்வினை நோய்களால் ஏற்படக்கூடிய புண்களை கழுவுவதற்கு நாம் இன்றைக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆணாகட்டும் பெண்களாகட்டும் பிறப்புறுப்பில் ஒரு கடுமையான புண்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். அப்போ அந்த புண்களை குறைப்பதற்கு இந்த மலைவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை சூடு செய்து ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை அந்த புண்களை கழுவி வந்தாலே வேகமாக அந்த புண்கள் ஆறுவதை பார்க்கலாம். அதே போல் பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மலைவேம்புடைய மரப்பட்டை, வேர்பட்டை, இலை, பூ அல்லது அதோட காய், விதை இவை எல்லாத்தையும் சம அளவு எடுத்து வெயிலில் நன்றாக உலர வைத்து விடுவார்கள். அதன் பிறகு ஒரு பெரிய பானை எடுத்து அதில் இந்த பஞ்சாங்கத்தையும் போட்டு அதை சீலை செய்து அதை கோழி புடம் சொல்லக்கூடிய அளவுக்கு அதை புடம் போட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு புடம் போட்டு எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் இன்றைக்கு எய்ட்ஸ் நோய்க்கு கூட ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆராய்ச்சியில் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மருந்தை வீரியமாக்கி உபயோகப்படுத்தும் போது அது எவ்வாறு உடலில் வேலை செய்கிறது அப்படின்னு ஒரு பரிசோதனை செய்து பார்த்தார்கள். ஏன்னா பால்வினை நோய்களுக்கு இதோட மரப்பட்டை கஷாயம் கொடுக்கும்போது நல்ல பலன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு அதை நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டும், சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி வரும்போது இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து அதை சாம்பலாக்கி அதை 250 கிராம் மாத்திரைகளாக மாற்றி அதை கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன வகையான மாற்றம் இருந்ததுன்னு பார்க்கும்போது பால்வினை நோய் இருப்பவர்களில் கிட்டத்தட்ட 10% பேருக்கு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்கொல்லி நோய் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அவர்களுக்கு இந்த மருந்துகளை கொடுக்கும்போது அவர்களுடைய உடல் நலனில் நல்ல மாற்றம் ஏற்பட்டதை பார்த்தாங்க. அவர்களுடைய எடை அதிகரித்தது, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இருமல், சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்தது, அவர்களுடைய உடல் எடையில் நல்ல மாற்றம் இருந்தது. அவர்களுக்கு ஏற்படுகின்ற மற்ற குறைபாடுகள், அவர்களுக்கு அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய சூழல், சாப்பிட்டது செரிக்காமல் வெளியில் வரக்கூடிய சூழல், இதிலெல்லாம் நல்ல மாற்றம் ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பால்வினை நோயினால் ஏற்படுகின்ற தொந்தரவுகள் மற்றும் பால்வினை நோயோடு கூடி ஏற்படக்கூடிய எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல சிறப்பான ஒரு மருந்தாக இந்த மலைவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சாங்கம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். கவுட்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இந்த கவுட் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் முட்டுகளுக்கு முட்டு ஏற்படக்கூடிய கடுமையான வலிகள், முட்டுகளுக்கு முட்டு ஏற்படக்கூடிய வலிகள் எவ்வளோ மோசம்னா அந்த முட்டுகளை நகர்த்தினாலே ஏதோ ஒரு கத்தி வைத்து முட்டுகளை வெட்டுவது போல கடுமையான வலி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த மலைவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயம் 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், 5 கிராம் அளவுக்கு மலைவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை இட்டு கொதிக்க வைக்கக்கூடிய பால் கஷாயம் சாப்பிடும்போது இந்த கவுட் பிரச்சனை வேகமாக மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த மலைவேம்பு குழந்தை பிறப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கும் அதே போல் அவர்களுடைய கருப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இன்றைக்கு எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை எப்படி அலசி ஆராய வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்முடைய இந்த தமிழ்நாட்டில் ஒருவர் பிரபலமாகிறார் என்று சொன்னால், அல்லது ஊடகங்களினுடைய கவனம் ஒருவர் வருகிறது என்று சொன்னால், அல்லது மக்கள் யாரை பற்றியாவது பேசுகிறார்கள் என்று சொன்னால், அது உண்மையில் இந்த அரசினுடைய ஒடுக்குமுறைக்கு ஆளான யாராவது ஒருவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவரை பற்றி இந்த சமூகத்திற்கு தெரியும் என்கிற அளவிற்கு அடுத்தடுத்து யாராவது ஒருவரின் மீது மிக கடுமையான வன்முறையை அல்லது புறக்கணிப்பை இந்த அரசு தொடர்ந்து செலுத்தி வருவதை நாம் பார்க்கிறோம்.
முக்கியமாக மக்களுடைய நீதிக்காக, மக்களுடைய நல்வாழ்க்கைக்காக யார் போராடுகிறார்களோ அல்லது யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை கடுமையாக அடக்கி ஒடுக்குவது என்பது இந்த அரசினுடைய ஒரு வழக்கமான ஒரு வழிமுறையாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறைக்கு பல சம்பவங்கள் இருக்கின்றன. அதாவது தங்களையோ தங்களுடைய ஆதரவாளர்களையோ பாதுகாப்பதற்காக இந்த அரசு எது வேண்டுமானாலும் செய்யும், அல்லது காவல்துறை எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போய் யாரை வேண்டுமானாலும் துன்புறுத்தும் என்பதற்கு எண்ணற்ற சம்பவங்கள் இருக்கின்றன. சசிபெருமாள் என்கிற ஒரு பெயரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் மதுவிற்கு எதிராக தொடர்ந்து போராடினார், அரசிற்கு எதிராக கடுமையான போராட்டங்களை முன்வைத்தார் என்பதற்காக அவர் ஒரு டவரில் ஏறி அவர் போராடிய போது காவல்துறை அவரை பாதுகாப்பதற்கு, அவரை மீட்பதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் விட்டதன் மூலமாக அவர் உயிரிழந்த சம்பவத்தை பார்த்தோம். டிராஃபிக் ராமசாமி அவர் பல சமூக ரீதியான போராட்டங்களுக்காக குரல் கொடுத்தவர், பல சமூக பிரச்சனைகளுக்காக நீதிமன்றத்தை நாடியவர். இந்த அரசிற்கு எதிராக அவர் தொடர்ந்து பேசினார் என்பதற்காக அவர் மீது பல பொய் வழக்குகள் போடப்பட்டன. தொடர்ந்து அவர் துன்புறுத்தப்பட்டார். அதே போல் கூடங்குளத்தில் ஒரு மீனவ பெண், அந்த பெண் கூடங்குளம் அணு உலையை எதிர்த்து போராடினார் என்பதற்காக அவர் மீது கலெக்டரை கடத்த முயற்சி செய்தார் என்று ஒரு பெரிய பொய் வழக்கை போடுகிறார்கள். அதே போல் பாடகர் கோவன் அவர் மதுக்கடைகளை எதிர்த்து, டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து, தமிழக அரசினுடைய மது கொள்கைகளை எதிர்த்து அவர் ஒரு பாடல் பாடினார் என்பதற்காக அவர் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டது. அந்த தேச துரோக வழக்கின் காரணமாக அவர் ஒரு சிறைக்கு அனுப்பப்பட்டார். அப்படி அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டு அதன் மூலமாக அவருக்கு பிணை கூட வழங்கக்கூடாது, ஜாமீன் கூட வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் வரைக்கும் தமிழக அரசு சென்றது. யாராவது ஒரு மதுவிற்கு எதிராக போராடிய ஒருவர் மீது தேச துரோக வழக்கு போடுவார்களா என்று நீதிமன்றமே கண்டிக்கிற அளவிற்கு, மக்கள் கொதித்தெழுகிற அளவிற்கு ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டார்கள். இப்படி ஒவ்வொரு பெயராக தமிழக அரசு தன்னுடைய ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்களுடைய பெயர்களை, அந்த பட்டியலை பெரிதாக்கி கொண்டே செல்கிறது. அந்த பட்டியலில் புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு பெயர்தான் ஃபியூஸ் மனுஷ் என்கிற பெயர். யார் இந்த ஃபியூஸ் மனுஷ்? அவர் என்ன குற்றம் செய்தார்? எதற்காக அவர் தமிழக காவல்துறையினரால் மிக மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான கேள்வி. அப்படி பார்க்கிற போது இந்த ஃபியூஸ் மனுஷ் என்பவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளர் அல்லது ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாவலர். அவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் மிக நீண்ட காலத்திற்கு முன்பே சேலத்திற்கு வந்து அங்கே குடியேறி சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளினுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதிகளில் லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு அதில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கானகத்தையே அவர் அங்கு செழுமைப்படுத்தி உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதே போல் அரசினால் பாதுகாக்கப்படாத அந்த ஏரிகளை அவர் கையில் எடுத்து அவற்றை தூர்வாரி மிகப்பெரிய அளவிற்கு அதை சுற்றி மரங்களை நட்டு ஒரு பெரிய சோலையாக மாற்றி நீராதாரங்களை அவர் பாதுகாத்திருக்கிறார். அதே போல் இன்னும் பல செயல்கள், அதாவது அந்த பகுதியில் அரசுடைய கைப்படாத, அரசு செய்ய முன்வராத பல வேலைகளை மக்களை திரட்டி அவரே செய்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கான சுற்றுச்சூழல் இயக்கத்தை அங்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் மக்களுடைய உரிமை சார்ந்த போராட்டங்கள் கூட அவர் ஈடுபட்டிருக்கிறார். ரயில்வே பாலம் கட்டுவதற்காக, ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்காக பணிகளை அங்கு ஆரம்பிக்கிற போது அந்த பாதையில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யாமல் அப்படி செய்வது என்பது தவறு என்று அவர் போராட்டம் நடத்தினார். அதற்காக அவர் கைது செய்யப்பட்டார். சில வாரங்களுக்கு முன்பு கூட சேலத்தில் வினுப்பிரியா என்கிற ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய படத்தை ஒரு ஆபாசமாக மார்பிங் செய்து இணையத்தில் சிலர் வெளியிட்டார்கள். அப்படி வெளியிட்ட போது அந்த படம் வெளிவந்த போதே காவல்துறையிடம் அந்த பெண் புகார் கொடுத்தும் கூட 20 நாட்களாக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வேறு வழியின்றி அந்த பெண் தற்கொலைக்கு தள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் கண்டித்து ஃபியூஸ் மனுஷ் போராட்டம் நடத்தினார். இப்படி அடுக்கடுக்காக ஆட்சியாளர்களுடைய தவறுகளுக்கு எதிராக அல்லது ஆக்கிரமிப்பாளர்களுடைய தவறுகளுக்கு எதிராக அவர் தொடர்ந்து போராடினார். ஃபியூஸ் மனுஷ் இதுபோல் ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து போராடுவது அல்லது வனங்களை ஆக்கிரமித்து மலைகளை ஆக்கிரமித்து அவற்றை தங்கள் வர்த்தக நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டம் என்பது இங்கு பலரையும் ஆத்திரமடைய வைத்தது, பலரையும் கொதிப்படைய வைத்தது. அப்படி ஆத்திரமடைய வைத்த அந்த சம்பவங்களினுடைய ஒரு விளைவாக ஃபியூஸ் மனுஷை காவல்துறையினர் இந்த பாலம் கட்டுகிற அந்த பிரச்சனையில் கைது செய்து அவரை சிறைச்சாலையில் மிக கடுமையாக தாக்கியிருப்பது மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் அவர் ஜாமீனில் வெளிமுறைய முடியாத அளவிற்கு வழக்குகளை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றமும் அவருக்கு பிணை மறுத்திருக்கிறது.
ஆனால் உண்மையிலேயே அப்படி பிணை மறுக்கக்கூடிய, கடுமையாக தாக்கப்படக்கூடிய அவர் குற்றத்தை அவர் என்ன செய்தார்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. அதாவது இந்த அரசாங்கம் என்ன நினைக்கிறது என்று சொன்னால், யார் சமூக உரிமைகளுக்காக போராடுகிறார்களோ, யார் சமூக நீதிக்காக போராடுகிறார்களோ அவர்களை காவல்துறையின் மூலமாக அடக்கி ஒடுக்கினால், மிரட்டினால் மற்றவர்களும் அப்படி குரல் கொடுப்பதற்கு தயங்குவார்கள் என்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் இதுபோன்ற விஷயத்தை தொடர்ச்சியாக காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. நன்றாக யோசித்து பாருங்கள். ஒருபுறம் இந்த மாநிலத்தில் மிக கடுமையான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆதாய கொலையாளிகள் மூளைக்கு மூளை மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். குற்றங்கள் நடக்காத நாளே கிடையாது. பெரும்பாலான குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படுவதே இல்லை. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் கூட குற்றவாளிகள் சுலபமாக வெளியே வந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்களுக்காக போராடுகிறவர்கள், ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக போராடுகிறவர்களை இப்படி தொடர்ந்து ஒடுக்கினால், அல்லது மக்களுடைய நல்வாழ்வு சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து குரல் கொடுப்பவர்களை இப்படி தொடர்ந்து ஒடுக்கினால், அதன் மூலமாக சமூகத்தில் என்ன ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி மக்களுக்கு இருக்கும்? நீதிக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு எங்கிருந்து அவர்களுக்கு அதற்கான ஒரு தார்மீக பலம் கிடைக்கும்? இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் மக்களுடைய நல்வாழ்க்கைக்கு போராடுகிறவர்களை, உரிமைகளுக்கு போராடுகிறவர்களை ஒடுக்குவதன் மூலமாக இந்த அரசு தான் ஒரு மக்கள் விரோத அரசு என்பதை தொடர்ந்து நிரூபித்து கொண்டிருக்கிறது. இந்த நிரூபணம் என்பது பல சமயங்களில் நாம் ஒரு குடிமை சமூகத்தில் தான் வாழ்கிறோமா, மக்களாட்சியில் தான் வாழ்கிறோமா, நீதிமிக்க சமூகத்தில் தான் வாழ்கிறோமா என்கிற அடிப்படையான கேள்வியை எழுப்புகிறது. இந்த அரசாங்கத்திற்கு சகிப்புத்தன்மை இல்லை. இந்த அரசாங்கத்திற்கு நீதி உணர்ச்சியின்பால் நம்பிக்கை இல்லை. இந்த அரசாங்கத்திற்கு மனித உரிமைகளை மதிப்பதில் நம்பிக்கை இல்லை. இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் போராட்டங்களை சகித்துக் கொள்வதில் நம்பிக்கை இல்லை. இப்படியாக எல்லா இடங்களிலும் யாரெல்லாம் எதிர்குரல் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் உரிமைகளுக்காக போராடுகிறார்களோ அவர்களையெல்லாம் காவல்துறையினுடைய குண்டாந்தடியினால் அடக்கிவிடலாம் என்று நினைப்பது என்பது ஒரு சர்வாதிகார ஆட்சியாளர்களுடைய ஒரு அணுகுமுறை, ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்ற ஆட்சியாளர்களுடைய ஒரு அணுகுமுறை. அந்த அணுகுமுறையைத்தான் இன்றைக்கு தமிழக அரசு என்பது செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான குரல் என்பது சமூகத்தின் எல்லா மட்டங்களிலும் வலுத்து வருகிறது. அந்த குரல் என்பது மக்களுடைய உரிமை குரலாக வெடிக்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஃபியூஸ் மனுஷ் போன்றவர்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த வன்முறை என்பது, அவர்கள் மேல் இழைக்கப்படுகிற இந்த அநீதி என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இழைக்கிற ஒரு அநீதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் சாதித்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், இதழ் சேகரிப்பாளர் SV ஜெயபாபு. ஒரு எழுத்தாளரா, இதழ் சேகரிப்பாளரா, அரிய வகை புத்தகங்கள், 100 ஆண்டுகளுக்கும் மேலான பல தகவல்கள், பல புகைப்படங்கள், அதுவும் சினிமா துறை சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் சேகரித்து வச்சுட்டு இருக்காரு. அதை இன்னும் பத்திரமாவும் பாதுகாத்து வச்சிருக்காரு. அது சேகரிக்கும் போது ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு எழுத்தாளரா, இதழ் சேகரிப்பாளரா, முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி மேடம். இதழ் சேகரிப்பு அப்படின்னு பேசும்போது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் மேலான பலவிதமான நூல்கள், அதுவும் சினிமா துறை சார்ந்த பல தகவல்களை நீங்கள் சேகரித்து வச்சுருக்கீங்க. அரிய வகை புகைப்படங்கள் சேகரித்து வச்சுருக்கீங்க. இன்னும் எழுத்தாளர் அப்படிங்கிற முறையில் இந்த வரிசையில் பல ஜாம்பவான்களாக இருந்தவங்களோட அரிய வகை புத்தகங்கள், அவங்களுடைய செய்திகளோடு சேர்த்து நேரடியாக போய் அவங்க குடும்பத்தை பார்த்து அதையும் ஒரு தொகுப்பா வெளியிட்டிருக்கீங்க. நீங்களே ஒரு படைப்பையும் உருவாக்கியிருக்கீங்க. இந்த அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்க நேயர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இதுல கேட்கறது என்னன்னா, நீங்க ஒரு இளைஞன், இள வயதுல இருக்கக்கூடிய ஒரு மனிதர், 100 ஆண்டுகள் பழமையான பல விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் சேகரிச்சு வச்சிருக்கீங்க. சேகரிச்சதோட மட்டுமல்லாமல் அது இன்னும் கெட்டு போயிடாம இருக்கணுங்கிறதுக்காக அதை பத்திரப்படுத்தி பாதுகாப்பாகவும் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ஈடுபடணும், இப்படி ஒரு சேகரிப்பு நம்ம பண்ணணும்
அப்படின்றதுக்கான ஒரு எண்ணம் ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். என்னோட தந்தையார் சீனிவாசன் அவர்கள் சில புத்தகங்கள் எல்லாம் சேகரித்தார். அவருக்கு பல பத்திரிகை தொடர்பு இருந்தது. அதுக்காக குண்டூசி, இந்தியன் மூவி நியூஸு, பல சினிமா இதழ்களை சேகரித்து வச்சது. என்னோடய 5 வயதில் இந்த அந்த புத்தகங்களை பார்த்து நம்மளும் சேகரித்தேன்னு சொல்லி நான் அப்போ ஆரம்பித்தது. அது ஸ்கூல் படிக்கும்போது 8வது 9வது படிக்கும்போது பார்த்தது. பசங்க சகல மாணவர்கிட்ட எடுத்து போய் நான் நண்பர்களை காமிக்கும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எம்ஜிஆர் சிவாஜி அந்த காலகட்டத்தில் அவங்க படங்கள் தான் ரொம்ப மாணவர்கள் விரும்பி பார்ப்பாங்க. இந்த பழைய சிலை அவங்கள பற்றி எடுத்துன்னு போய் காமி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இதை நம்ம சேகரித்தேன் சொல்லி 15 வயதில் ஆரம்பித்து இன்றைக்கி 50 வயது எனக்கு ஆக போகுது. இது எதுக்கு நான் சேகரிச்சது தான் இருக்கிறேன். இன்னும் சேகரிப்பேன். இன்னும் 50 வருஷம் சேகரிக்கக்குள்ளே எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் அது எப்படி இன்னும் எனக்கு ஆசை இன்னும் சேகரிச்சேன்னு இதில் நிறைய சம்பவங்கள் எனக்கு ஏற்பட்டது. சில கடைக்கு போய் கேட்கும்போது சில சொல்லுவாங்க, இன்னுமா உன்னோட தேவை பூர்த்தியாக அவ்வளோ சொல்லி கடைக்காரங்கள சில பேர் கேட்பாங்க. எனக்கு அப்படி இல்லை. கடைசி வரைக்கும் புது பழசு எவ்வளோ வந்துக்குது, நம்ம கை கட்டுறது கடல் பாதி வந்துக்குது தகவல். நமக்கு கிடைச்சது என்னவோ சின்ன அளவு தான். இன்னும் நான் சேகரிச்சுன்னு போகிறேன்னு சொல்லும்போது அவங்க ஆர்வம் கொடுப்பாங்க. சில டைமில் திரும்பி எனக்காக எடுத்து வைப்பாங்க. சில கடைங்களெல்லாம் வந்துட்டு போய்ங்களா இங்கே ஒரு புக்கு வந்துக்குது, சில புக்கு வந்துக்குது கொடுப்பாங்க. உங்களோட சேகரிப்பில் ரொம்ப பழமையானது அரிதான நூல்கள் அப்படின்னா எந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குது? தமிழ் சினிமா வந்த காலகட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு ஃபிலிம் புல்லட்டின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து இருக்குது. அதில் தமிழ் சினிமா விளம்பரங்கள் கொடுப்பாங்க. அப்போ அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது தமிழ் சினிமா இங்கிலீஷ் புத்தகம் அதில் தமிழ் சினிமா விளம்பரங்கள் எல்லாம் வரும். நான் வெளியிட்ட கேபி சுந்தரமால் புத்தகம் அதுலேருந்து தான் அவங்க பட ரிலீஸ் விளம்பரம்லாம் எடுத்து அதில் வெளியிட்டேன். சதி லீலாவதி எம்ஜிஆர் பட புக்குக்கு அதுக்கு யூஸ் ஆச்சு. கேபி சுந்தரமால் புத்தகத்துக்கு இருக்காச்சு. எம்கேடி பாகவதர் பட ரிலீஸ் விளம்பரம் பவளக்கோடி எல்லாம் அதுலேருந்து தான் எனக்கு கிடைச்சது. பல எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. அதை பார்த்த ரசிகர்கள் சில பேர் ஒரு புக்குக்கு 2 புக்கெல்லாம் வாங்கின்னு போயிருக்காங்க. நாங்கள் இந்த போஸ்டெல்லாம் நாங்கள் பார்க்கக்குள்ளே இல்லை, அதெல்லாம் பார்த்து கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை வச்சு இன்னும் நிறைய சேகரிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. எங்கே தமிழ் வேலை விஷயமா எங்கே வெளியூர் போகும்போது கூட இதுக்காக சேகரிப்பேன். என் நண்பர்கள் வெளியூரில் இருக்குன்னு சொன்னாங்களோ நான் போய் வாங்கிட்டு வருவேன். என்னோடய மாமியார் இல்லை திருவண்ணாமலை பக்கம் ஒரு கிராமம். அப்போ கோவிலுக்கு ஆயிடுச்சுன்னு வருவாங்க. கோவிலுக்கு வரும்போது அவங்களெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டு வர சொல்லி பழைய புத்தக கடைக்கு போவேன். அப்படி போகும்போது ஒரு வேர்க்கடலை வியாபாரி இந்த பழைய புத்தக பேசும் படத்தை கீழ்ச்சி வேர்க்கடலை மடித்து கொடுத்துன்னு இருந்தார். நான் பதறி போய் இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ஓணுங்க, இது என்னத்துக்குங்க கேட்டேன். இதெல்லாம் நான் சேகரிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்ட காசை கொடுத்து ஆனால் அது வாங்கலை. நீ இவ்வளோ ஆர்வமாக கதை இந்த புக்கில் எடுத்துன்னு பார்ப்போம். 2-3 புத்தகம் வச்சுருந்தார் பழைய பேசும் படம் என்கிட்ட கொடுத்தாரு. அப்போ அது ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத அனுபவம். இப்போது புகைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பல அரிய வகை புகைப்படங்கள் இன்னும் நீங்கள் சேகரித்து வச்சுருக்கீங்க. இது எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது? யாரோட புகைப்படங்கள்லாம் இன்னும் வரைக்கும் இன்னும் பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க? அன்றைய கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகைகள் சினிமா சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அப்பப்போ காலகட்டத்தில் இந்த பத்திரிக்காங்க. இந்தியன் மூவி நியூஸ் சொல்லி ரத்னசாமி ஒருத்தர் இருந்தார். அவர் 40 வருடம் அந்த புத்தகத்தோட நிருபராக இருந்தார். என்னோட இந்த சேகரிப்பை தெரிஞ்சு எங்கள் அப்பாவுக்கும் நண்பர் அவர் எனக்கு முழுமையாக அதை கொடுத்தாரு. இதே மாதிரி பல புகைப்பட கலைஞர்கிட்ட போய் வாங்கிறது, அவங்க வாரிசுக்கிட்ட வச்சுருந்ததெல்லாம் அவங்ககிட்ட சேகரிக்கிறது. இதே மாதிரி இன்னும் தேடி கொண்டு தான் இருக்கணும். யார்கிட்ட கிடைக்குதோ பழையசை வாங்கிட்டு வைக்கணும். நம்ம இதெல்லாம் பாதுகாப்பாக. நீங்கள் ஒரு எழுத்தாளராக நீங்களும் புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, பல புத்தகங்களை தொகுத்தும் வெளியிட்டிருக்கீங்க. இந்த உங்களுடைய படைப்புகள் அப்படின்னு வரும்போது யாருடைய விஷயங்களை மையமாக வச்சு உங்கள் படைப்பை உருவாக்குனீங்க? கதாநாயகர்கள் அவங்க தான் ரொம்ப பிடிக்கும். கதாநாயகர்கள் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் எம்கேடி பாகவதர், பி சின்னப்பா, காமெடியாக என்எஸ் கிருஷ்ணன். என்எஸ் கிருஷ்ணன் காமெடியனாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை கதாநாயகனாக நான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் அவர் படம் பார்த்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் நான் இதை மேலே கடைப்பிடிக்கணும். ரொம்ப நடிப்பேன். எந்த விஷயமே சீரியஸாக எடுத்துக்கூடாது, சந்தோஷமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கடைப்பி எனக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் மற்றபடி சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவங்கள பற்றியெல்லாம் பண்ணிடணும். அதை நான்
ஓகே. உங்களுடைய முதல் படைப்பு அப்படின்னு வரும்போது எம்கேடி தியாகராஜ எம்கேடி பாகவதர். தியாகராஜ அந்த புத்தகம் உருவான விதம் பற்றி சொல்லுங்க சார். எம்கேடி தியாகராஜ பாகவதர் வந்து அவருக்கு 3 மலர் வெளியிட்டிருக்கிறார். அது சம்பந்தமாக அவங்களோட உறவினர்கள் வாரிசுகளை நான் பார்க்கும்போது அவரோட எம்கேடி தியாகராஜ பாகவதர் 3 சிஸ்டர்ஸ், அவங்க 3 பேரையும் நான் போய் பார்த்தேன். அவருக்கு ஒரே ஒரு சன் நரேந்திரன் சொல்லி. அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா, இதெல்லாம் பண்ணுறீங்களா, வாங்க நானும் என் கூட வரேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் எம்கேடி பாகவதோட சன்னு நான் சொல்லக்கூடாது. அதோட காரணம் என்னென்னா, எம்கேடி பாகவதர் ரொம்ப அழகாக இருப்பார், தங்க மாதிரி இருப்பார். இவர் தங்க கலரில் இருப்பார். இவர் வந்து கொஞ்சம் நிறம் கம்மி. அது ஒன்றுத்துக்காக அவர் ரொம்ப கவலைப்பட்டு சொல்லி என்னோட ஆயிடுச்சுன்னு போய், ஆனால் எங்கேயும் நான் சொல்ல மாட்டேன் இவர் தான் பாகவதர் சன்னு சொல்லி. பாகவதர் பற்றி பேசுவாங்க, அவங்க சன்னெல்லாம் எங்கே இருக்காங்க அந்த பேரெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இவர் தான் சன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்டா அவர் சொல்லி தான் என்ன ஆயிடுச்சுன்னு போயிருக்காரு. அப்படி ஒரு நிகழ்ச்சியில் போய் பாகவதர் நிகழ்ச்சியில் அவர் அழைச்சின்னு போயிட்டா மேடையில் சொல்லிட்டாங்க. நான் சொல்ல வேணாம்னு சொல்லி பாகவதர் சன் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி என் பக்கத்தில் உட்காந்துன்னு இருந்தார். அவர் இருந்து நின்று அங்கே இருக்க அரங்கமே இருந்து கை தட்டி ஆரவாரம் செய்தது. அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். கண்டிப்பாக சார். இப்போ இந்த மறக்க முடியாத அனுபவம் சொல்லும்போது, இப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சேகரிப்பு போகும்போது இன்றைக்கும் நினச்சி பார்த்தா சில விஷயங்கள் அப்படியே ஒரு பசுமையான நினைவுகளாக இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னென்னு ஏதாவது நடந்திருக்கு? ஏகப்பட்ட நிகழ்ச்சி நடந்துக்கிறதுங்க. அந்த பழைய சினிமா போன நிறைய வந்து எழுத்தாளர்கள் வந்து கட்டுரையாக நல்லா சிறப்பாக எழுதியிருக்காங்க பழைய எழுத்தாளர்கள்லாம். நான் என்ன பண்ணேன்னா, அந்த பழைய போஸ்டர்களை அது புத்தகத்தில் இணைச்சேன் நான். இப்போ எம்கேடி அந்த பவளக்கொடி அப்போ வந்த போஸ்டர் நான் இணைச்சேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிசயமாக இருந்தது. எல்லா எழுத்தாலும் கட்டுரை வடிவில் புகைப்படங்கள் போட்டு வெளியிடுவாங்க. போஸ்டரில் போட விருப்பப்பட மாட்டேன், இல்லை அவங்ககிட்ட கிடைக்கல எனக்கு தெரியல. இதெல்லாம் பண்ணும்போது ரசிகர் மத்தியில் ரொம்ப எனக்கு வரவேற்பு கிடச்சிது. எம்கேடி பாகவதர் ரிலேஷன் வந்து அவர் நிகழ்ச்சியில் என்னை கண்காட்சி மாதிரி வைக்க சொன்னாங்க, வச்சு. அதுவும் ரொம்ப ரசிகர்கள் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஒரு 4 இதழில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. அதில் என்னை கூப்பிட்டு மலர் நினைவுகள் சொல்லி எழுத சொல்லியிருந்தாங்க. அது ஒரு வருஷமாக ஒரு ஆண்டு காலமாக பழைய கலைஞர்களை பற்றி நடிகர் அவங்கள பற்றியெல்லாம் எழுதின்னு வந்தேன். அது இருக்கும்போது ஜெய்சங்கரை பற்றி நான் அனுமதி கேட்டேன். ஜெய்சங்கர் பற்றி அதெல்லாம் ஏகப்பட்ட தகவல் எழுதுங்க சொன்னாங்க. அவரை பற்றி நான் எழுதிட்டு சில எனக்கு தகவல் வந்து மொத்த படங்கள் கரெக்டான குறிப்பு ஒன்று சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஐயா உங்களை வந்து பார்க்கலாமா சொல்லிட்டு. வரலாம்ப்பா, என்னத்துக்கு வர கேட்டார். எல்லாமே உங்களை பற்றி கட்டுரை எழுதிக்கிறேங்க, அதுக்காக கேட்க வரணும். நான் சாதாரண நடிகர், நீங்கள் என்ன சொல்லலாம் சார், நீங்கள் மக்கள் கலைஞர் சார், நீங்கள் உங்களை படிக்கிறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க சொல்லி அவர்கிட்ட அனுமதி கேட்டு எழுதுனா அந்த கட்டுரை வரும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டார். வி கோபாலகிருஷ்ணன் சொல்லி கௌரவ நடிகர், ரொம்ப யதார்த்தமான கௌரவ நடிகர். அவர்கிட்ட அவர் குறிப்புகளெல்லாம் எடுத்துட்டேன், புகைப்படம் எடுத்துட்டேன். ஆனால் அதை பற்றி மொத்த படங்கள் மற்ற தகவல் எனக்கு தேவை. ஃபோன் பண்ணேன், நாளைக்கு வாப்பான்னு எனக்கு சொன்னார். நாளைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சொன்னார். மறுநாள் ஃபோன் பண்ணுறேன், அவர் தவறிட்டாங்க சொல்கிறாங்க. பெரிய ஷாக்கான நியூஸு. அது மறக்க முடியாத நிகழ்ச்சி. ரொம்ப மனசால் ரொம்ப அழுதுட்டேன் நான். அதை பற்றி பேசிவிட்டு மறுநாள் இல்லையே சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். நீங்கள் சினிமா பாடல்கள் எல்லாம் கூட அந்த காலத்து பாடல்கள்லேருந்து இன்னும் அந்த எப்போல்லாம் வந்து பாடல் புத்தகமாக வந்ததோ அது எல்லாமே இப்போ வரைக்கும் சேகரித்து வச்சுருக்கீங்களாமே? எப்படியா? 31லேருந்து நம்ம சேகரிக்கணும்னு ஆசை. அதில் சில பாடல் புத்தகம் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அந்த பாட்டு புக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்கும். இப்போவும் வெளியிடுறாங்க பாடல் புக்கு. சாதா சில கடைங்களெல்லாம் வெளியே கிடைக்கும். அப்போ அந்த காலத்தில் திரையரங்கில் விற்பாங்க பாட்டு புக்கு. அது வாங்கிறதுக்கே போட்டி நடக்கும். அதில் டோக்கன் சிஸ்டத்தில் கொடுத்து அதை காமிச்சு வாங்கணும். அந்தளவுக்கு கியூ நின்று படத்தோட இடைவெளி டைமில் வாங்குவாங்க. அந்த பாட்டு புக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக அதுக்காக பல நேரம் ஒதுக்கி அதை அழகுப்படுத்தி அந்த மாதிரி பாட்டு புக்கை தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஒரு டிசைனில் வெளியிட்டு இருப்பாங்க பாடல் புக்கு. சில பாடல் புக்கெல்லாம் பார்த்தா சின்ன சைஸில் இருக்கும். கற்பகம்னா ஒரு சின்ன சைஸ் பாக்கெட் சைஸு வட்டிப்பொட்டி சைஸில் அப்படி வெளியிட்டு இருக்காங்க. சில பெரிய மணமக்கள் சொல் பத்மினி நடிச்ச படம் அது பார்த்தா பெரிய அளவு, அந்த அளவுக்கு வெளியிட்டுருக்காங்க. வித்தியாசமான எல்லாம் பண்ணி வெளியிட்டுருக்காங்க அந்த காலத்தில் புத்தகங்கள்லாம். ஆமாம். சில பாடல் கலர் புகைப்படங்களெல்லாம் வெளியிட்டு அப்படி பாடல் புக்கு வெளியிட்டுருக்காங்க சிலதெல்லாம். ஆமாம். உங்களோட படைப்பு அப்படின்னு வரும்போது அடுத்தடுத்த உங்களோட மற்ற படைப்புகள்னா என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை பற்றியும் கதாநாயகன்னு சொல்லி சொன்னீங்க.
அந்த படைப்பு உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். என்எஸ் கிருஷ்ணன் எல்லாரும் காமெடி நடிகர் இது சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை கதாநாயகன் தான். அவர் சீன் தனியாக ரசிப்பேன் நான். அவர் புத்தகம் எழுதும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த காலத்து கார்ட்டூன் நல்லா போடுவாங்க. பாகவதர் வந்து அந்த ஒரு சம்பவத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப இழைச்சி அப்படி வருவார். இவர் வந்து அந்த என்எஸ் கார்ட்டூனில் கொஞ்சம் ஆள் உப்பி வர சந்தோஷமாக வெளியே வர மாதிரி எல்லாம் போட்டுருப்பாங்க. அதெல்லாம் என்எஸ்க்கு சம்மந்தப்பட்ட அவர் புத்தகத்தில் வெளியிட்டு அதை ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. பல அனுபவங்கள் என்எஸ்க்கு மூலம் நமக்கு கிடைச்சிது. நம்ம நிறைய பேர் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆமாம். மருத்துவ ரீதியான புத்தகங்கள் கூட நீங்கள் சேகரித்து வச்சுருக்கீங்க. நாங்கள் என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் அந்த கால மருத்துவர் சில இந்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிட்லாம், ஜோதிடர் புக்கு, சில ஜோதிடர் புக்கு, இதெல்லாம் நான் சேகரிக்கும் போது 100 வருஷம் முன்னாடி பழமையான புக்காக இருக்குது. இது யாருக்காவது பயன்படலாம், நம்ம தள்ளலாம் மற்றவங்களை எடுத்து. அதுக்காக நான் சேர்த்து வச்சுக்கிறேன். அது நம்ம ஏதோ வச்சோம், சரி யாரும் வந்து கேட்கல கொள்ளலை, அப்படியே இருக்குது. 10 ஓலைச்சுவடியும் சிலது கிடைச்சது, மருத்துவ ஓலைச்சு, அதுவும் வச்சுக்கிறேன். என் பையன் வந்து பார்த்துட்டு என்ன இப்போ இந்த ஓலைச்சுவடி அதிசயமாக இருக்குது பார்ப்பாங்க, தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், வீட்டில் கேட்பாங்க இருக்கிறது போதாத இன்னும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணுமா. ஒய்ஃப் மேரேஜ் ஆனப்பினா ஒய்ஃப் சைடு கொஞ்சம் நிறைய திட்டு கிடச்சிது, எல்லாம் கிடச்சி. அது இப்போ அவங்களே பாதுகாத்து எல்லாம் வைக்கிறாங்க, கவரில் போட்டு உதவி பண்ணுறாங்க கூட இருக்கு. இந்த சேகரிப்பெல்லாம் எப்படி நீங்கள் பத்திரப்படுத்துறீங்க? ஏன்னா நம்ம ஒரு புத்தகத்துக்கு மேலே இன்னொரு புத்தகம் அப்படின்னு வச்சுருந்தாலும் ஒரு நாள் பட்டு போகும்போது அது செல்லரிச்சு போகுங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ வரைக்கும் எப்படி பாதுகாத்து? ரொம்ப முக்கியமான புத்தகங்கள்லாம் சில கவர் வாங்கி, நான் பாலித்தீன் கவர் வாங்கி ரசக்கல்பதம் அதை போட்டு பழைய வேப்பிலை கொஞ்சம் காய வச்சு அதை மாதிரி புத்தகம் போட்டு மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து தனித்தனி அங்கங்கே எடுத்து அந்த வச்சு அது கிளீன் பண்ணி வச்சுருங்க. அது பெரிய வேலை தான், அது பண்ணின்னு இருக்கிறோம். சிலது பூச்சி அடித்து போயிடுது. 4 இதழ் மாதிரி ஒரு 60-70 வருஷம் முன்னாடி வந்த 4 இதழ்களெல்லாம் கையில் தொட்டாவே நமக்கு ஜெராக்ஸுக்குள்ளே எடுக்க முடியல, அப்படியே உதுதாக வந்துடும். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாதுகாக்கிறோம். அந்த உதுது போனதுக்குள்ளே கவரில் போட்டு நம்ம வைக்கிறோம். என்ன பண்ண முடியுமா இதை பண்ண சொல்லி வைக்கிறோம். ஆமாம், நிறைய பேர் எழுத்தாளர்களெல்லாம் கேட்பாங்க, பழைய இந்த தகவல் ஒன்றும் சொல்லி ஜெராக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எடுத்து தரோம். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவ்வளோ ஈஸியாக கிடச்சிது, நான் எங்கேயோ தேடினா இந்த புக்கை பார்த்து இவ்வளோ குறிப்பு கொடுங்க, ரொம்ப ஈஸியாக ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு பார்த்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுமாதிரி அவங்க வாங்கின்னு பார்த்து. இப்போ உங்ககிட்ட இப்போ எவ்வளோ புத்தகங்கள் இருக்கும் எல்லா இதையும் சேர்த்தாங்கன்னா? சினிமா இதழ்கள் அப்பப்போ அந்தந்த காலகட்டத்தில் மாத இதழ்களாக வந்தது. பேசும் படம், குண்டூசி, கலை, சில்வர் ஸ்கிரீன், இதெல்லாம் வந்து மொத்தம் சினிமா புத்தகம் போனால் 50,000க்கு மேலே இருக்கும். 50,000 பாடல் புத்தகங்கள் ஒரு 5,000 பாடல் புத்தகம் மேலே இருக்கும். இதெல்லாம் வைக்கிறதுக்கே தனிப்பட்ட ஒரு இடம் உங்களுக்கு தேவைப்படும். எங்கள் வீட்டிலே வச்சுருக்கதான் ஒரு ரூம் அதுக்காக ஒதுக்கிட்டோம். ஆமாம், வாடகை வீட்டில் தான் இருக்கிறதோ, ஒரு ரூம் அதுக்காக ஒதுக்கியாச்சு. என்னோடய ட்ரெஸ்ஸுக்குள்ளே சாதா செல்ஃபில் தான் இருக்கும். அந்த புக்குங்க தான் பீரோவில் இருக்கும். என்னோடய புத்தகம் பழையசு தான் பீரோவில் வச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து சாதா செல்ஃபில் என் துணிமணிக்குள்ளே இல்லை, புக்கு தான் பீரோவில் இருக்கும். எங்கள் இதில் உறவினருக்குள்ளே இப்போ அதிசயமாக இருக்குது, பீரோவில் துணி இருக்கும், உங்கள் பீரோவில் புக்ஸு மட்டும் இருக்குது, பழைய புகைப்படங்களாக இருக்குது, துணியெல்லாம் சாதா செல்ஃபில் வச்சுக்கிறீங்க சொல்லி அதிசயப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம்தான். இதுதான், இதுக்கு மேலே ஒரு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போ என்னோட உறவினர் கம்பெனியில் நம்ம அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணின்னு இருக்கேன் நான். அது வருமானம் வந்து இந்த புத்தகத்துக்கு இது வெளியிட்டு அது ஒரு பக்கம் நடக்குது. பத்திரிகையில் புகைப்படங்கள் பழைய சில பத்திரிகை கேட்பேன், அவங்களுக்கு நம்ம தந்துனுக்கிறோம். போயின்னு ஒன்று நல்லபடியாக. இந்த கண்காட்சிகள் இந்த மாதிரி இதிலெல்லாம் உங்களுடைய படைப்புகள்? ஆமாம், பாகவதர் கண்காட்சி வச்சுக்கிறோம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வச்சுக்கிறோம், மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் வச்சு இருக்கிற நிறைய இடத்துல கண்காட்சி. ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதில் என்னென்ன ஒரு பயமான விஷயம்னா பார்க்கவங்க 1-2 எடுத்துன்னு போயிடுவாங்க. முக்கியமாக அதனால் அதை கலர் ஜெராக்ஸோ இது பண்ணி தான் வைக்கணும்னு முடிவு பண்ணுறோம். சில பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாங்க, கையில் எடுத்து பார்க்குறாங்க, அப்படியெல்லாம். ஆமாம், எம்கேடி பாகவதர் பீச்சுன்னு பார்க்கும்போதெல்லாம் அதை தொட்டு கும்பிடுவவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க பழைய பார்த்துட்டு அவங்க பாடல் அந்த பழைய போஸ்டர் அவங்கள பார்த்து அதை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. அப்படி இருக்கும் ரொம்ப அதிசயமாக இருக்கும் பார்க்குறது. இப்போது இந்த சேகரிப்பெல்லாம் எந்த அளவுக்கு வெளியில் தெரிஞ்சிருக்கு? உங்களுடைய தகவல்கள் மூலமாக மற்ற பதிப்பகங்களோ இல்லை யாராவது தகவல்கள் சேகரிக்கணுங்கிறதுக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க? ரொம்ப வாங்கிட்டு போய் ரொம்ப சந்தோஷப்பட்டு அது இப்போ பழைய டிஆர் ராஜகுமாரி, அந்த காலத்து முன்னணி நம்பர் 1 கதாநாயகன் அம்மா, அவங்கள பற்றி தகவல் கேட்பாங்க, எடுத்து கொடுப்பேன். அது அவங்களோட கேள்வி பதில்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க. அதேமாதிரி பத்மினி, சரோஜாதேவி,
அங்கே அந்த காலத்தில் யார் யார் பழைய ஆளுங்களோ அவங்கள பற்றியெல்லாம் கேட்டு வாங்கின்னு போவாங்க. அஞ்சலி தேவி வாங்கிட்டு போய் ரொம்ப சுவாரஸ்யமாக பல புத்தகங்கள் வந்திருக்கு, இன்னும் வந்து கொண்டு இருக்குது, இன்னும் ரெடி பண்ணின்னு இருக்காங்க. எம்கேடி பாகவத் இது நான் வெளியிட்டது இல்லாமல் மற்றவங்களும் நிறைய பேர் வாங்கிட்டு போய் எம்கேடி பாகவத், பி சின்னப்பா, என்எஸ் கிருஷ்ணன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவங்களுக்கெல்லாம் புத்தகம் பண்ணினே இருக்காங்க. ஏகப்பட்ட புக்கம் வந்துனே இருக்குது. இன்னும் நிறைய கலைஞர்கள் சொல்லலாம். சில பேர் வெறும் நடிகைக்கு மட்டும் கேட்பாங்க, அந்த கால முன்னணி நடிகைகள் மட்டும் கொடுப்பேன், அவங்களோட வாழ்க்கை வரலாறு மட்டும் கொடுங்க சொல்லுவாங்க, அது சம்மந்தம் கொடுப்பாங்க. சில கதாநாயகர்கள் கேட்பாங்க, சில காமெடியன் பற்றி கொடுங்க சொல்லி. சந்தர் பாபு பற்றி எனக்கு தெரிஞ்சது தெரியாது, பழைய ரொம்ப நிறைய அதில் நிறைய நிகழ்ச்சி எங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் கேட்க தேடி கொடுக்கும்போது அவரே ஆச்சரியப்பட்டார். சந்தர் பாபு நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் இவ்வளோ புத்தகத்தை எழுதியிருக்கா சொல்லி, நீங்கள் கொடுக்க பார்த்தா இவ்வளோ மேலே சந்தர் பாபு பற்றிக்கிறதா சொல்லி அவர் சிறிய புத்தகமாக வெளியிடனா போய் 300 பக்கங்கள் வெளியிட்டார். ரொம்ப சந்தோஷமாக போய் 100 பக்கத்தில் வெளியிட வேண்டியது 300 பக்கங்கள் அவருக்கு தகவல் கிடைச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அதுமாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்து தான் இருக்குது. வாங்கின்னு போயின்னு எழுதுறாங்க, கட்டுரை எழுதுறவங்களும் இருக்காங்க. இப்போ 4 எழுதுகள் அதுக்கு சில குறிப்புகள் எல்லாம் கேட்பேன் கொடுப்பேன், புகைப்படங்கள் கேட்பேன் கொடுப்பேன். அது ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் புத்தகங்கள் கேட்கும்போது எடுத்து கொடுக்கும்போது அதுலேயும் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து உங்கள் கைவிட்டு போன புத்தகங்கள் இருக்குதா இப்போயும்? ஏகப்பட்ட புத்தகங்கள் அது சொன்னாவே நினச்சாவே பயமாக அதிர்ச்சியாக தான் இருக்குது. எவ்வளோ பேர் கேட்பாங்க, ரொம்ப நண்பர்களாக இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க, இதுக்கு நாங்கள் கொடுக்குறது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு படிச்சுட்டு குறிப்பு எடுத்துன்னு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எடுத்து போன புத்தகம் ஒரு 10 புத்தகம் இருந்தால் கொடுக்குறது 5 புத்தகம் தான் இருக்கும். மீதி 5 அங்கே வச்சுட்டேன் இங்கே வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. ஜெராக்ஸ் எடுக்கிற கடையிலையும் நிறைய இடத்துல நான் கோபப்பட்டு இருக்கிறேன். அவங்க நான் சொல்லுவாங்கம்மா பத்திரமா எடுங்கம்மா எடுக்கிறத சொல்ல. ஆனால் அவங்க வந்து நம்மக்கிட்ட பார்க்கும்போது எப்படி திருப்போம் அப்படி திரும்ப ஒரு என்னையும் அப்படி பண்ணுற மாதிரி அதிர்ச்சியெல்லாம் இருக்குது. அவங்க எடுத்து கொடுப்பாங்க. போக நாளாகும் சரி இவர் வந்து அந்த புக்கை ஜாக்கிரதையாக எடுத்து தரணும், கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் எடுத்து தரணும்னு சொல்லுவாங்க. அப்படி எடுக்க புக்கு டேமேஜ் தான் ஆகுதை தவிர அதை ஒன்றும் சரி பண்ண முடியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை எவ்வளோ பாதுகாக்க முடியுமோ அதை பாதுகாத்துன்னு தான் வரேன் நான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எம்ஜிஆரை பற்றின அரிய சேகரிப்பும் உங்ககிட்ட நிறைய இருக்குதுங்க. நீங்கள் அதை படித்து பார்த்து வியந்த விஷயங்கள்னா என்னென்னலாம் சொல்லுங்கள்? ஏகப்பட்ட விஷயங்கள். நடிகர் திலகம் அந்த சினிமாவுக்காக அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சம்பவங்களை சொல்லியிருப்பார் அந்த பழைய புத்தகத்தில். ஏவிஎம்மில் அந்த பராசக்தி நடிக்கும்போது நான் விட்ட கண்ணீரில் தான் அந்த மரமே அங்கே இருக்க மரங்கள்லாம் வளர்ந்து இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு. நான் கூட நினச்சி பார்ப்பேன், சரி நம்ம இந்த சின்ன கஷ்டத்துக்கே இப்படி நினைக்கிறதுமே அவரை மேலே வரத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கார் பண்ணியிருக்கார் சொல்லும்போது ரொம்ப எம்ஜிஆர் விஷயம் கேட்க அவர் ஏகப்பட்ட உழைப்பு அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு தான் வச்சுக்க 10 ரூபாயிலே போயிட்டு வருவார், அதே 5 ரூபாய் மற்றவங்களுக்கு கொடுத்துடுவார். அவர் உழைப்பை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். அவர் நடிகர் இல்லாமல் அவர் பத்திரிக்கையே நடத்தியிருக்காரு எம்ஜிஆர். நடிகன் குரல் 10ல் சிறப்பு ஆசிரியராக இருந்து நடிகன் குரல் பத்திரிக்கையில் பண்ணியிருக்காரு. ஆமாம், நடிகர் திலகமும் பல பத்திரிகைங்களுக்கு பேட்டி அவரே சில இதிலெல்லாம் அவரே பேட்டி எடுத்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் இருக்கவங்க. மற்ற நடிகர் கூட கூப்பிட்டு அவரே பேட்டி எடுத்து கொடுக்குற மாதிரி அப்படியெல்லாம் பண்ணி நேர்காணலாம் பண்ணி நிறைய பண்ணியிருக்காரு. ஆமாம், அவ்வளோ. அந்த காலத்தில் உங்களுக்கு கிடைச்ச இந்த கலர் புகைப்படங்கள்னா எதுலேருந்துலாம் கிடச்சிச்சு சார்? கலர் புகைப்படங்கள்லாம் கிடைக்காது, பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் கலர் பண்ணுவாங்க. எங்கள் ஃபாதர் சொல்லுவார், பழைய குண்டூசி பத்திரிக்கையில் அவங்க தீபாவளி மலர் வெளியிடுவாங்க. தீபாவளி மலர் 1 மாதம் அவங்க உழைப்பாங்களா, இரவும் பகலாம் வந்து உழைச்சி பண்ணுவாங்க. அந்த கலர் பிளாக் அண்ட் ஒயிட் போல் கலர் எடுத்து அதை அழகாக பண்ணி அந்த புத்தகம் கொண்டு 1 மாத கால உழைப்பு அந்த சொல்லும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். இரவும் பகலுமா நாங்கள் பண்ணின்னு இருப்போம். அந்த புக்கு ஒன்று இந்த சாதாரணமாக நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ அவ்வளோ உழைப்பு நாங்கள் 1 மாதம் உழைப்போம். அது சம்மந்தப்பட்ட ஓவியர்கிட்ட எல்லாம் பேசும்போது அவர் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்கும். அந்த காலத்தில் புத்தகமாக வந்துருக்குது 4 சைஸில் சினிமாவுக்கு புத்தகம் பேப்பர் சைஸ்லையும் பண்ணியிருக்காங்க, ஒரு விதமாக பண்ணியிருக்காங்க. தீபாவளி மலர் சொல்லும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக வரும். நிறைய வாழ்க்கை வரலாறு, திரைக்கலைஞர்களோட வாழ்க்கை வரலாறு போட்டு நான் சினிமா சம்பவங்களெல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக தீபாவளி மலர் தான் அந்த கால சினிமா புத்தகத்தில் பெரிய சிறப்பு. அது பார்க்க நம்ம வைக்க முடியாது, படித்து நேக்கலாமா. ஒரு டைம் பழைய புத்தகம் தீபாவளி மலரில் ஆஃபீஸ் போயிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்து நைட் 10 மணிக்கு எடுத்தோன்னா
படுக்கிறதுக்கு 3 மணி 4 மணிக்குள்ளே ஆகிடும். மனசு வராது வைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு சம்பவங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் சொல்லி படிச்சுனே போகலான்னு சொல்லி ஆசையாக இருக்குது. இப்போ புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு போயிருக்கு. இப்போ எல்லாம் எலக்ட்ரானிக் மீடியம், எல்லாம் கம்ப்யூட்டரில் அச்சிலிருந்து நம்ம இந்த துறைக்கு வந்துட்டோம். அந்த புக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நெட்லேயே வர ஆரம்பிக்குது. உங்களுடைய இந்த படைப்புகளை சேகரிப்பதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணம் எதுவும் இருக்குது? ரொம்ப சந்தோஷமான கேள்வி நீங்கள் கேட்டது. ரொம்ப ஆசை. இது எப்படி பண்ணணும்னு நான் பாதுகாக்கணும், வச்சுக்கிறோம். இது சம்மந்தப்பட்ட யாராவது என்ன நமக்கு அறிவுரை சொல்லி இது பண்ணலாம் சொன்னாலும் அதுக்கு நான் கேட்டுன்னு அது பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்து வச்சுக்கிறேன். திரும்பியும் சேகரிச்சுருந்தா இருக்கும். கடைசியாக நல்லா பாதுகாப்போம். இதுக்கு என்ன சொல்கிறாலும் அறிவுரை, இது என்ன பண்ணணும் மற்றவங்க யாராவது சொல்லி என்கிட்ட கேட்டால் அதுக்கு நான் அவங்க சொல்கிறது நான் கேட்டு நான் நடப்பேன். அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக. ஒரு எழுத்தாளராக, இதழ் சேகரிப்பாளராக உங்களுடைய சேகரிப்பை எவ்வளோ தூரம் 15 வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதை தொடர்ந்து எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? இதை பண்ணணுன்றதுக்கான ஒரு எண்ணம், ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த காலகட்டத்தில் வந்த புத்தகங்கள், உங்களுடைய காலத்துக்கு முன்னாடி இருந்த புத்தகங்கள் என்னென்னு தேடி தேடி போய் நீங்கள் சேகரித்த விதம், இதையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்ட விதம், உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த கலைஞர் டிவிக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நமக்காக பலனுள்ள பல செய்திகளை கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மத்திய அரசு இன்றைக்கு மறுபடியும் ஒரு புதிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. தேவையற்ற விவாதங்கள் எழுமானால் அவற்றை அடக்க வேண்டிய அரசு தானே புதிதாய் விவாதங்களை கிளப்புகிறது. ஒரு பொதுவான, அனைவருக்கும் பொதுவான ஒரு குடியுரிமை சட்டத்தை, யூனிஃபார்ம் சிவில் கோட் என்கிற அந்த சட்டத்தை கொண்டு வருவது பற்றி சட்ட ஆணையத்திடம் கருத்தை இன்றைக்கு மத்திய அரசு கேட்டிருக்கிறது. லா கமிஷன் என்று சொல்லப்படுகிற சட்ட ஆணையத்திடம் எப்படி ஒரு பொதுவான குடியுரிமை சட்டத்தை கொண்டு வரலாம், அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும், எப்படி அதனை சரி செய்ய வேண்டும் என்று கருத்து கேட்டிருக்கிறது. கருத்து கேட்டிருப்பது சரிதான். மக்களிடம் கூட கருத்து கேட்கலாம். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 36 ஆண்டுகளாக இது பற்றிய கருத்து கேட்டலும் இது தொடர்பான விவாதங்களும் நாட்டில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. நாட்டில் விவாதங்கள் செய்வது பிழையில்லை. ஆனால் விவாதங்கள் செய்வதே ஒரு அரசினுடைய முக்கியமான கடமையாக ஆகிவிடக்கூடாது. கங்கை நீரை கொண்டு வந்து அஞ்சலகங்களிலே வைத்து விற்பனை செய்வதற்கு இன்றைக்கு மத்திய அரசு தொடங்கி இருக்கிறது. யாரேனும் ஒருவர் கங்கை ஆறு புனிதம் என்று நம்புகிறவர் அதனை கொண்டு வந்து போத்தலாக அல்லது பீப்பாயாக விற்பனை செய்தாலும் அது குறித்து நமக்கு கவலை இல்லை. அது அவர் விருப்பம், இது வாங்குகிறவர்களின் விருப்பம். ஆனால் அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு அரசு இது போன்ற பணிகளையெல்லாம் செய்து கொண்டிருக்குமானால் நாட்டின் வளர்ச்சியை பற்றி, மேம்பாடு பற்றி, நாட்டில் இருக்கிற சிக்கல்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் புதிய சிக்கல்களை உருவாக்குவதற்கு இந்த அரசே வழிவகுக்கிறது என்றுதான் பொருள். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இப்படி பொது குடியுரிமை சட்டம். ஏன் பொது குடியுரிமை சட்டம் வரக்கூடாது? வரலாம். குற்றவியல் தண்டனை சட்டம், கிரிமினல் பீனல் கோட் என்பது இன்றைக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது. இவர் தவறு செய்தால் இத்தனை ஆண்டு சிறை, அந்த மதத்தை சார்ந்தவர் தவறு செய்தால் அத்தனை ஆண்டு சிறை என்று பிரிக்கப்படவில்லை. தவறு எதுவோ அதனை ஒட்டித்தான் தண்டனை வழங்கப்படுகிறது, அவர் எந்த மதம் எந்த சாதியை சேர்ந்தவராக இருந்தால். எனவே குற்றவியல் தண்டனை சட்டம் அத்தனை பேருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஆனால் பொது குடியுரிமை சட்டம், திருமணம் செய்து கொள்வது, மனம் முறிவு, பிள்ளைகளை தத்தெடுப்பது, சொத்து உரிமை, இவைகளெல்லாம் மதங்களுக்கு மதம், பல்வேறு விதமான பழங்குடிகள் உட்பட எல்லோருக்கும் அவரவர் பழக்க வழக்கங்களை உட்பட்டு அவை மாறுகின்றன. அப்படி மாறுவதை சட்டம் அங்கீகரிக்கிறது. அதனாலே தான் எல்லோருக்கும் பொதுவான குடியுரிமை சட்டம் என்று இல்லாமல் ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட், ஹிந்து லா, முகமடன் லா என்று தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இல்லை, எல்லாவற்றையும் ஒன்றாக ஆக்க வேண்டும், ஒரு பொதுவான தன்மைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அது பிழையில்லை. ஆனால் பொதுவான தன்மையை, பொதுவான சட்ட விதிகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் எல்லா மதம் சார்ந்த சட்டங்களிலிருந்தும் பலவற்றை எடுத்து தொகுத்து சுருக்கி
தேவையானவற்றை விலக்கி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற முயற்சி எதுவும் இல்லாமல் இந்துக்களுக்கு உள்ள நம்பிக்கை, இந்துக்களினுடைய பழக்க வழக்கங்கள் இவற்றை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போல அது யூனிஃபார்ம் சிவில் கோடாக இல்லாமல் ஹிந்து சிவில் கோடாகவே இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இன்றைக்கு ஆளுகிற அரசின் நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையிலே தான் நாம் எதனை எண்ணி பார்க்கிறோம் என்றால், இதற்கு என்ன சான்று, அப்படித்தான் இந்த மத்திய அரசு நினைக்கிறது என்பது எதை வைத்து சொல்கிறீர்கள் என்றால், இதோ இந்துக்கள் என்று தங்களை கருதி கொண்டிருக்கிறவர்கள் எதனை புனிதம் என்று கருதுகிறார்களோ அந்த கங்கா ஜல் என்று, அது ஜலம் கூட அல்ல, ஜலம் என்பது கூட ஒரு விதத்தில் தமிழ் சொல்லின் மறுவு என்று தான் சொல்லுவார்கள். சலசல என்று ஓடுவதால் சலம் என்பார் பாவாணர். அப்படி இல்லாமல் அந்த கங்கா ஜல் அதை கொண்டு வந்து நாங்கள் விற்பனை செய்கிறோம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க ஒரு மதம் சார்ந்த நடவடிக்கை இல்லையா? கங்கை ஆறு அப்படி என்ன புனிதமானது? அதை உலக சுகாதார நிறுவனம் புனிதமானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? புனிதமா இல்லையா என்பது வேறு. புனிதம் என்று உலகத்தில் எதுவும் இல்லை. வேண்டுமானால் தூய்மையானது என்று அவர்கள் சொல்லலாம். அப்படியாவது கங்கை நீரை சொல்ல முடியுமா? த மோஸ்ட் 5th பொல்யூட்டட் ரிவர் இன் த வேர்ல்டு என்று தான் சொல்லுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற ஆறுகளிலேயே, பேராறுகளிலேயே மாசுபட்டு போயிருக்கிற 5வது பெரிய ஆறு இந்த கங்கை ஆறு தான். இதனை நாம் மட்டும் சொல்லவில்லை. ஹைதராபாத்தில் இருக்கிற அணுசக்தி ஆய்வு நிறுவனம் கங்கை ஆற்றிலே இருக்கிற அந்த மாசு சுத்தப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால், அதில் இருக்கிற கிருமிகள் நீக்கப்படவில்லை என்று சொன்னால், எதிர்காலத்தில் இந்தியாவில் புற்றுநோய் பெற்ற மக்களினுடைய எண்ணிக்கை பெருகும் என்று சொல்லுகிறது. எனவே புற்றுநோயை கொண்டு வந்து கொடுத்துவிடக்கூடிய அளவுக்கு கிருமிகளை தன்னுள் கொண்டிருக்கிற ஒரு ஆற்றினை புனிதமான ஆறு என்று சொல்லுவதும், அதனை போத்தல்களில் வைத்து அரசே விற்பனை செய்வதும் எவ்வளவு சட்டத்துக்கு முரணானது. எனவே ஒவ்வொரு நடவடிக்கையும் முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான ஆதரவு நடவடிக்கையாகவே இருக்கிறது. எனவே இன்றைக்கு இருக்கிற அரசு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமான அரசு அல்ல. இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மதங்கள், பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு விதமான பழங்குடியினர் அனைவருக்கும் பொதுவான அரசாகத்தான் இது இருக்க வேண்டும். இந்து மதத்துக்கும், இஸ்லாம் மதத்துக்கும், கிறிஸ்தவ மதத்துக்கும், சீக்கிய மதத்துக்கும், பார்சி மதத்துக்கும் இடையில் ஒரு ஒற்றுமையான சட்டத்தை உருவாக்குவதற்கு முன்பு மத்திய அரசு என்ன எண்ணி பார்க்க வேண்டுமென்றால், இந்துக்கள் என்று கருதி கொண்டிருக்கிறவர்களுக்கு நடுவிலேயே ஒரு பொதுமையான ஒரு விதிகளை நம்மால் உருவாக்க முடிகிறதா? இறந்ததற்கு பிறகு சுடுகாடு கூட சாதிக்கு சாதி வேறுபடுகிறது. வாழுகிற காலத்தில் திருமணம் இந்துக்களின் வீட்டில் எல்லோருடைய வீட்டிலும் ஒரே மாதிரியாக நடக்கிறதா? ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு விதமான சடங்கும் சாங்கியமும் இருக்கிறது. இந்துக்கள் கோயில்கள் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியான விதிகள் பின்பற்றப்படுகின்றனவா? ஒரு கோயிலில் யார் வேண்டுமானாலும் போகலாம். ஒரு கோயிலில் இந்த சாதிக்காரர்கள் மட்டும்தான் போக வேண்டும். ஒரு கோயிலில் சட்டை போட்டுக்கொண்டு ஆண்கள் போகலாம், ஒரு கோயிலில் சட்டை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. ஒரு கோயிலில் ஆண் பெண் எல்லோரும் போகலாம், சில கோயில்களில் பெண்கள் உள்ளே வரக்கூடாது. இப்படி இத்தனை வேறுபாடுகளை ஒரு மதத்துக்குள்ளேயே வைத்துக்கொண்டு எல்லா மதங்களுக்கும் சேர்த்து இந்தியாவில் ஒரு பொதுவான குடியுரிமை சட்டம் கொண்டு வருவோம் என்பது ஒரு விதமான கேலி கூத்து தான். கேட்டால் கோவாவை அடையாளம் காட்டுகிறார்கள். கோவா ஃபேமிலி லா என்று பொதுவாக இல்லையா என்று. ஆனால் கோவாவின் வரலாறே தனியானதாயிற்றே. இந்தியா 1947 விடுதலை பெறுகிற போது கோவா இந்தியாவோடு இல்லை, அது போர்ச்சுகலினுடைய காலனியாகத்தான் இருந்தது. 1961 வரைக்கும் போர்ச்சுகல் காலனியாக இருந்தது. 61 விடுதலை பெறுகிற போது, கோவாவிலிருந்து போர்ச்சுகலிலிருந்து விடுபடுகிற போது அது அதே சட்டத்தை தொடர்ந்தது. கோவா ஃபேமிலி லா என்று இருக்கிறது. அது ஒரு சின்னஞ்சிறிய மாநிலம். அதற்கு பொருந்துகிற விதி இந்தியா முழுவதற்கும் இருக்கிற எல்லோருக்கும் பொருந்தாது. எனவே பொருந்தாதவைகளையும் இன்றைக்கு தேவையற்றவைகளையும் எடுத்துக்கொண்டு நாட்டிலே ஒற்றுமை ஏற்படுத்துகிறோம் என்கிற பெயரில் அரசே பிளவை ஏற்படுத்துவது நியாயமில்லை. இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பரவி வரும் நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகள், நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் சில குறிப்புகள், இவைகளை இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். கடந்த காலங்களில் நம்ம சர்க்கரை நோயை பற்றி நம்ம விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த சர்க்கரை நோய் சிகிச்சை முறையில் எங்கெங்கெல்லாம் நாம் தவறுகிறோம் என்பதை நம்ம பார்ப்போம். உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோய்க்கான சிகிச்சை
படு தீவிரமாக நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு ஈக்குவலாக எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த சர்க்கரை நோயால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். எய்தர் ஒரு சிலருக்கு ஹார்ட் அட்டாக்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கண் பார்வை எவ்வளவோ பேருக்கு பறி போயிருக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நடுத்தர வயது உள்ள ஆண்களுக்கு ஆண்மை குறைவெல்லாம் கூட இது ஏற்பட்டிருக்கு. இந்த ஆண்மை குறைவெல்லாம் யாருமே வெளிப்படையாக பேஷண்ட் யாருமே டாக்டர்கிட்ட மனமோந்து பேசுகிறதில்ல. சில டைம் மருத்துவர்கள் கூட அதை பற்றி கேட்பதற்கு நேரமும் இருக்கிறதில்ல. ஸோ இவ்வளோ நம்ம மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சர்க்கரை நோய்க்கான அந்த உறுப்புகளினுடைய தாக்கம் இதுவரையும் ஒரு குறைந்தபாடு இல்லை. அப்போ நம்ம ஏதோ ஒரு சில விஷயங்களில் நம்ம தவறுகிறோங்கிறது தெளிவாயிடுச்சு. ஸோ எந்தெந்த விஷயங்களில் நாம் தவறுகிறோம் என்பதை நம்ம பார்ப்போம். முதல் நம்பர் 1 என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த சர்க்கரை நோய்க்கான பரிசோதனையை மாதம் ஒரு முறை செய்யாமல் ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையோ, வருஷத்திற்கு ஒரு தடவையோ, அல்லது நினைத்த போது எப்பயாவது தனக்கு பிரச்சனை வரும் என்று தோன்றுகின்ற காலத்தில் சர்க்கரை பரிசோதனை செய்வது, இதுதான் ஒரு மிகப்பெரிய தவறு நம்ம பண்ணுறோம். அதாவது நம்ம மக்களினுடைய கருத்து எப்படி இருக்குன்னா, நான் சர்க்கரை நோய்க்கான உணவை பின்பற்றுகிறேன், நான் சர்க்கரை நோய்க்கு தேவையான மருந்துகளை ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய உடல் நன்றாக உள்ளது அப்படின்னா நான் என்னுடைய ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இதை நம்ம எப்படி நம்ம ஒரு சின்ன ஒரு நடைமுறை வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பேசலான்னா, நம்மளுடைய குழந்தைகளை நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்க வைக்கிறோம். அப்போ நம்மளுடைய குழந்தைகள் காலையில் எந்திரிச்சு நம்ம ஸ்கூலுக்கு போகிறாங்க, போயிட்டு வராங்க, வந்த உடனே புக்கை திறந்து படிக்கிறாங்க, திருப்பியும் காலையில் எந்திரிச்சு போகிறாங்க, ஏதோ படிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமே நம்மளுடைய குழந்தைகள் நல்லா படிச்சிருக்காங்க நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு குழந்தை நல்லா படிச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது அவங்களுக்கு பரீட்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாம் வச்சாதான் உண்மையில் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் அதனுடைய மெமரி பவர் எவ்வளவு இருந்தது, அந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளவு, நினைவாற்றல் எவ்வளவு, இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு களம் அந்த தேர்வு முறை தான். அதே மாதிரி என்னதான் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஒரு வியாபாரம் பெரிய அளவில் பேசப்பட்டாலும் அந்த நிறுவனம் லாபத்தில் இயங்குகிறதா நஷ்டத்தில் இயங்குகிறதா என்பதை பார்ப்பதற்கு அந்த வரவு செலவுன்னு சொல்லக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் அது பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் உறுதியாக அந்த நிறுவனம் லாபத்தில் இயங்குதான்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நிச்சயம் உங்களுடைய சுகர் 140 இருக்கும் என்று நம்பி விடாதீங்க. ஏன்னா 400 சுகர் இருந்தால் கூட உங்களுடைய உடலில் எந்தவித மாற்றமும் தெரியாது. அப்போ நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, இந்த மாதத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் பண்ணாமல் 6 மாதத்திற்கு ஒரு முறை 5 மாதத்திற்கு ஒரு முறை பண்ணும்போது, ஒரு உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு ஜனவரியில் ஒருத்தருடைய சுகர் 170 கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அவர் ஜனவரி அடுத்தது பிப்ரவரியில் செய்ய வேண்டிய அந்த சர்க்கரை பரிசோதனைக்கு பதிலாக ஜனவரியில் 170 வைத்திருந்த சர்க்கரையை திருப்பியும் அவர் ஒரு ஆகஸ்ட்டில் ஒரு 6-7 மாதம் கழித்து டெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ அவருடைய சுகர் 340. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஜனவரியில் அவருடைய சுகர் 170 கண்ட்ரோலில் இருந்தது, ஆனால் ஆகஸ்ட்டில் எடுக்கும்போது அவருடைய சுகர் 340. இப்போ நம்மளுடைய மிகப்பெரிய குழப்பம் என்னென்னா, இந்த ஆகஸ்ட்டில் தான் இந்த சுகர் 340 ஏறிச்சா, இல்லை இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் இருந்தே இவருடைய சுகர்னுடைய நிலவரம் 340ங்கிற அளவில் இருந்துச்சாங்கிறது தெரியாது. ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் அவர் எந்தவித டெஸ்ட்டையும் அவர் பண்ணலை. ஒருவேளை இந்த ஆகஸ்ட்டில் இருக்கிற அந்த 340 சுகர் தான் ஒருவேளை பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் இருந்தது அப்படின்னா அது ஒரு அபாயகரமான ஒரு நிகழ்வுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஏற்கனவே நான் பலமுறை வலியுறுத்தி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு இருக்க வேண்டிய சுகர் 140, 140க்கு மேலே இருக்கிற சர்க்கரை உங்கள் கிட்னி, ஹார்ட்டு, கண்ணினுடைய இரத்த குழாய்களில் போய் படிஞ்சு சேதத்தை உண்டு பண்ணுது. அப்போ இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் இந்த 340 சுகர் ஒருவேளை இருந்து அப்படி அந்த இரத்த குழாயில் அது ஒரு சேதத்தை உண்டு பண்ணியிருந்தால் அதை நாம் திரும்பவும் அந்த இரத்த குழாயை சரி பண்ணுவதுங்கிறது ஒரு கடினமான ஒரு விஷயமாயிரும். ஆனால் இதே நீங்கள் ஜனவரியில் 170 உங்கள் சுகர், பிப்ரவரியில் பண்ணுறீங்க உங்கள் சுகர் 170, மார்ச்சில் பண்ணும்போது திடீர்னு 340ங்கும் போது அந்த ஒரு மாதத்திலே அந்த மார்ச்சில் ஏற்படக்கூடிய அந்த 340 சுகரை ஏதோ ஒரு விஷயம் மூலம் ஏதோ ஒரு நிகழ்வு மூலம் அந்த 340 நம்ம 140 கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு மாதம் ஒரு முறை டெஸ்ட் பண்ணும்போது
நம்மளுக்கு கிடைக்கிது. சரி, சுகர் ஏறுது அப்படின்னா உடனே 2 காரணம் தான். ஒன்று, நீங்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகள், அல்லது நீங்கள் நான் கரெக்டாக உணவு எடுக்கிறேன், உடற்பயிற்சி எடுக்கிறேன், மருந்து எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மருந்துகள் போதுமானதாக இல்லை, அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இன்சுலினுடைய அளவு போதுமானதாக இல்லை. அப்போ அது மருத்துவரின் மீது தவறாகி விடுகிறது. அப்போ இந்த 2 பேருக்குள்ள அந்த தவறுகளை நம்ம எளிதாக நம்ம நிவர்த்தி செய்ய முடியும். ஆனால் நீங்கள் மாதம் ஒரு முறை டெஸ்ட் பண்ணும்போது 1. செகண்ட் என்னென்னா, சில பேர் மாதம் ஒரு முறை டெஸ்ட் பண்ணுறாங்க, நான் பார்க்குறேன் நிறைய பேர். ஆனால் மாதம் ஒரு முறை டெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்களுடைய சுகர் 250 300 இருந்தாலும் அவங்க கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. சரி, நம்மளுடைய சுகர் இருக்க வேண்டியது 140 160 இருக்கலாம், 180 வரை இருக்கலாம். அப்போ 340 இருக்கும்போது சிலர் என்ன நினைக்கிறாங்க, 340 என் உடம்புல இன்சுலின் சுத்தமாக நின்றுச்சு, இப்படி தான் இருக்கும், இதுக்கு வேறு எதுவும் வழி இல்லை, அல்லது 340 நான் நல்லா இருக்கேன். அப்போ எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய தவறு. நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பேனாவுடைய விலை 5 ரூபாய் அப்படின்னா, இப்போ நம்ம கடைக்கார 5 ரூபாய் விலையை 50 ரூபான்னு சொன்னால் உடனே நம்மளுக்கு என்ன வரும், ஒரு கோபம் வரும். என்ன வரும், ஒன்று அந்த 50 ரூபாய் பேனாவை 5 ரூபான்னு சொல்கிறீங்களே, நம்ம கடைக்காரர்கிட்ட நம்ம ஒரு வாக்குவாதம் செய்வோம், அல்லது நம்ம வாங்காமல் போகுது ஏதோ ஒரு ரியாக்ஷனை கொடுப்போம். அதே மாதிரி தான் அந்த மாதம் ஒரு முறை நீங்கள் சுகர் பண்ணும் பொழுதே அது ஏதாவது அந்த 340 வரும்போது நீங்கள் கன்வின்ஸ் ஆகக்கூடாது, இல்லை 140க்கு வரணும், ஏன் எனக்கு 140 வரல அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். 2வது பண்ணுற தவறு என்னென்னா, இந்த மாத்திரைகள் நிறையா போட்டால் கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிட்டு மாத்திரைகளை நாம் படிப்படியாக குறைக்கிறது மருத்துவனுடைய ஆலோசனை இல்லாமல். அது மிகப்பெரிய தவறு. அதை தவிர்த்துருங்க. 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாத்திரைகளுடைய விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களாகவே தன்னிச்சையாக முடிவெடுத்து நீங்கள் வெட்டலாம். ஏன்னா மருத்துவனுடைய கவனம்லாம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய உடல் நலனுக்காக எவ்வளவு நல்ல மாத்திரைகள், அது விலை அதிகமாக இருந்தாலும் அதை கொடுக்க பார்ப்பாங்க. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு அது சில விஷயங்களுக்காக அது நல்ல மாத்திரைகளாக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை அதுக்கு ஒத்து வரலைன்னா மருத்துவரோட மனம் விட்டு பேசுங்க. டாக்டர், என்னுடைய வருமானம் இவ்வளவு தான், எனக்கு இதற்குள்ளே ஏதாவது நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னா மருத்துவர் நிச்சயம் உங்களுக்கு மனம் இறங்கி பண்ணுவார். இந்த 3 காரணங்கள்னால தான் பெரும்பாலான டைம் உங்களுடைய சுகர் ஏறுது. ஸோ என்னை பொறுத்தவரை மாதம் ஒரு முறை சர்க்கரை பரிசோதனை செய்யுங்கள். 140க்குள்ளே இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் தகுந்த நடவடிக்கை எடுங்கள். மாத்திரையினுடைய விலை அதிகமாக இருக்கிறது அல்லது கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது வரும் என்ற ஐயப்பாடு இருந்தால் உங்களுடைய மருத்துவரிடம் தெளிவாக பேசி சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விலை குறைந்த மாத்திரைகளையாவது நீங்கள் வாங்கி எப்படியாவது உங்களுடைய இரத்தத்தில் இருக்க சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். நலமுடன் வாழுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.